பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 125. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த ஒளிமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பலத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பலமும் விசுவாசமும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எனவே நீர் கொடுத்தவற்றையே உம்மிடம் காணிக்கையாக அதிகாலையிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நல்ல சிந்தனையை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்ண உணவையும் படுக்க இடத்தையும் தங்குவதற்கு ஒரு இடத்தையும் நாங்கள் மக்களோடு பேசி மகிழ பழக்கத்தையும் பார்ப்பதற்கு கண்ணையும் கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது வல்லமைமிக்க கரத்தின் கீழ் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நீர், அதன் நடுவிலே நாங்கள் வாழ்வதற்காக, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுப்பதற்காக இயற்கை வளங்களை நீர் படைத்திருக்கின்றீர். நாங்கள் அன்பு செய்து வாழ வேண்டும், நாங்கள் உமது படைப்பை கண்டு மகிழ வேண்டும் என்றே சொல்லி பறவைகளையும் விலங்குகளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று என்றே சொல்லி ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைத்து நீர் கொடுத்தீரே. அதே போல் நாங்கள் நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும், நண்பர்களோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரை தேட வேண்டும் என்றே சொல்லி எங்களுக்கு நல்ல நண்பர்களையும் நல்ல ஆன்மீக தலைவர்களையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகம் நிலையற்றது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். எவ்வளவோ பெரிய பெரிய மக்களும் வாழ்ந்து இருக்கிறார்கள், பெரிய பெரிய அரசுகளும் அரசாட்சி செய்திருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் சென்ற இடம் 6 அடி நிலத்திற்குள் என்பதை நாங்கள் உணர்வோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் மனது நிறைவாக எண்ணத்தோடும் மனது நிறைவான நன்றி அறிதலோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. நேரிய இதயம் உள்ளவர்களுக்கு நீர் நன்மை செய்ய காத்திருக்கின்றீர். நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய இதயத்தையே காணிக்கையாக உமக்கு தருகின்றோம். இதுவரை இந்த இதயத்தில் இருந்து வந்த தீய சிந்தைகளுக்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய இதயத்தை கழுவுவீராக. நாங்கள் இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவும், ஆண்டவரே அடிமை நிலையிலிருந்து வெளியிலே வரவும், கனவு காட்சிகளை கண்டு என் ஆண்டவருக்கு சித்தமான வழியில் நடக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக வாழ்ந்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, குற்ற உணர்வுகளோடு அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். சில நேரங்களிலே எதற்காக வாழுகிறோம் என்பதை தெரியாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினாலும் மாசு மறுவற்ற இரத்தத்தினாலும் தூய இதயத்தினாலும் எங்களை தாங்கி எங்களை வாழ வைத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளாக இருந்தேன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கக்கூடிய இந்த மன பக்குவத்தை கொடுப்பீராக. பாவம் செய்து செய்து நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு குற்றவாளிகளாக உடைய அடிமைகளாக வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே. இனி வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை
அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய மகனாக மகளாக வாழ்ந்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலையிலே அநேக மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உமது அருளை நாடி வந்திருக்கிறார்கள். உமது ஆற்றலை நாடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவரோடு நான் பேசுவேன் என்றே சொல்லி உமோடு பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமது கிருபை பெரியது, உமது ஆற்றல் மகத்துவமானது. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஒரு நண்பரை போல ஒரு நண்பியை போல தேடி வந்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே இதோ இறை மக்கள் விடுதலைக்காக உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆண்டோடைய கரத்தில் இருந்து அருளையும் நலன்களையும் பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. அவர்களுடைய மாளிகையிலே நல்வாழ்வு கடந்து வருவதாக. அவர்களுடைய உள்ளத்தில் சமாதானம் கடந்து வருவதாக. அவர்கள் உம்மை விரும்பி வாழ்கிறபடியினால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து இருப்பார்களாக. ஆண்டவரே, நாங்கள் அசையாத சுவரை போல இருக்கவும் அசையாத மலையை போல் இருக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பீர் என்பதை விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் எங்களுடைய கண்ணீரை காண்பார் என்பதை விசுவசிக்கின்றோம். திருப்பாடல்கள் 126:5 சொன்னதுபடி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் கண்ணீரோடு விதைத்து இருக்கிறோம் அப்பா. கண்டிப்பாக அக்களிப்போடு அறுவடை செய்வோம் என்பதை விசுவசிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, பெரிய பெரிய கம்பெனிகளை நடத்துகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல கோடி பணங்களை சம்பாதித்துக் கொண்டு ஏழை எளிய மக்களை கைவிட்டு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அரசுகளை திருப்பி மாற்றி அரசுகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர். எனவே அவர்கள் அதை அறிந்து புரிந்து கொண்டு வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாய் அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக முறை அநேக மக்கள் எங்களுக்கு எதிராக எழுந்து வந்த பொழுது அவர்களை எங்களுடைய திருமுகத்தில் இருந்து அகற்றி இருக்கின்றீர். நல்ல மக்களை எங்களோடு சேர்த்து வைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, கருணை மிகு தெய்வமே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேனே, மன கஷ்டத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கின்றேனே, நான் வாழ்ந்து என்ன பயன் என்றே சொல்லி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு கழுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. குடும்பத்தோடு இணைந்து என் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. அருமையான இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நாளிலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, மலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம். அம்மா, நாங்கள் அனைவரும் உமது மகனோடு ஒன்றித்திருக்கவும், அதிகாலையிலே எழுந்து உமது மகனை தேடக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கவும், இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறு நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.